எல்லோருக்கும் காலை வணக்கம். காலையிலே வேப்பமுத்து பறக்கிறாங்க பாருங்கள். இப்போ சீசனில் நல்லா வேப்பமுத்தாக விழுந்து கிடக்கும் வேப்பம்பழம். இந்த வேப்பம்பழமும் சாப்பிட்டா காய் பயங்கர கசப்பாக இருக்கும், பழம் கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். வேப்பமுத்து கிராமத்தில் காலை வயசானவங்க ஒவ்வொரு முத்தாக பிறக்கி சேர்ப்பாங்க. சேர்த்து சிறுக சிறுக சேர்க்குற அந்த முத்து ஒரு 2000 3000 4000 5000 அப்படி சேர்த்துருவாங்க விற்று. அது கடை வியாபாரிகள் ஊருக்கு வருவாங்க, குறைஞ்ச ரேட்டுக்கு படி விளைஞ்சிட்டு குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கி டவுனில் அதிகமாக விற்றுருவாங்க. டவுனில் போய் இது விற்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, பாவம். என்ன ரேட்டு கிடைக்கிது கொஞ்சம் பார்த்து கொடுப்பா, ஒரு ரூபா 2 ரூபா கூட சேர்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி முத்து விடுவாங்க. இங்கே பாருங்கள், வேப்பங்காய் எவ்வளோ முத்து விதை விழுந்து கிடக்கு பாருங்கள். இதை பூரா வயசானவங்க பொறுமையாக ஒவ்வொன்றா பிறக்குவாங்க. சிறுக சிறுக சேர்க்கும்போது தான் நம்ம சேர்த்து இந்த சிறுதொழி பெருவெள்ளம் சொல்லுவாங்க இல்லையா, சிறுக சிறுக சேர்க்கணும். இந்த ருசி கடின உழைப்பு கொடுக்கணும். எதுவுமே கடின உழைப்பு கொடுக்காம கிடைக்காது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த காசை பார்க்க வேண்டியிருக்கும். என்னடான்னு பார்ப்போம் நம்ம. என்னடா இப்படி ஒவ்வொரு முத்தாக இப்படா பிறக்கிறதுன்னு ஒவ்வொரு பழமாக பிறக்கி காய வச்சு அது விதையாக்கி வேப்பெண்ணெய் எடுக்கிறதுக்காக கிராமத்தில் அந்த வியாபாரிகள் வாங்கிட்டு போவாங்க. அதை சேர்த்து வச்சு அவங்க லாபம் பார்த்துருவாங்க. கிராமத்தில் இருக்க வயசானவங்க உண்மையிலே கடின உழைப்பாளிகள் தான். பொறுமையாக பிறக்குவாங்க பாருங்கள். காலையிலே வந்துடுவாங்க. வெப்ப மரம் எங்கெங்கே இருக்கோ, இந்த கோடை காலம் வரும்போது முடிஞ்சு இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்க போது, இந்த வெயில் நேரத்தில் அங்கே விளைச்சல் எதுவும் இருக்காது. இந்த வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு முத்தாக இருக்கும். நிறைய இந்த பழங்கள் குட்டு அப்படியே கிடக்கு பாருங்கள். அந்த இடத்தோடு பாருங்கள், வேப்பமுத்து அப்படி பழம் பாருங்கள். இந்த பழம் முத்தாயிடுச்சு பாருங்கள். இந்த முத்தை தான் காய வச்சு முத்துன்னு சொல்லுவாங்க, வேப்ப முத்துன்னு சொல்லுவாங்க. அதை எல்லா வேப்ப மரத்துலேயும் நல்லா காய் காய்ச்சி தொங்கும், நிறையா இருக்கும், அருமையாக இருக்கும். கடின உழைப்பு கொடுங்க, ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில். வேப்ப முத்தை பிறக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கணும். கடின உழைப்பு கொடுத்தா ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில். தேங்க்ஸ்.